தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் லிட்டில் ஃபார்மர். ஒரு காலத்தில் உருண்டு வரும் மலைகள் மற்றும் பசுமையான வயல்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு வினோதமான சிறிய கிராமத்தில் அங்கே சாம் என்ற பையன் இருந்தான். சாம் எப்போதும் தனது தாத்தாவைப் போலவே ஒரு விவசாயியாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அவர் தங்கள் குடும்ப பண்ணையை அன்புடனும் அக்கறையுடனும் கவனித்தார். தினமும் காலையில் சாம் சேவல் காகத்துடன் எழுந்து பண்ணையில் தனது நாளைத் தொடங்க ஆர்வமாக இருப்பார். அவர் தனது தாத்தாவுக்கு கோழிகளுக்கு உணவளிக்கவும், பசுக்களுக்கு பால் கொடுக்கவும், வயல்களில் பயிர்களை பராமரிக்கவும் உதவுவார். சாமுக்கு அந்த நாளில் மிகவும் பிடித்த பகுதி என்னவென்றால், அவர் தனது தாத்தாவுடன் டிராக்டரில் சவாரி செய்ய நேர்ந்தது. வயல்களை ஒன்றாக உழும்போது அவரது தலைமுடியில் காற்றை உணர்ந்தார். ஒரு வெயில் நாள் சாம் வயல்கள் வழியாக அலைந்து கொண்டிருந்தபோது அவர் மண்ணின் வழியாக தள்ள போராடும் ஒரு சிறிய நாற்றுடன் தடுமாறினார். ஒரு மென்மையான தொடுதலுடன் சாம் கவனமாக நாற்றுக்கு தண்ணீர் ஊற்றி ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை கிசுகிசுத்தார். அது பெரிதாகவும் வலுவாகவும் வளரும் என்று நம்புகிறார். நாட்கள் செல்லச் செல்ல அந்த நாற்று உயரமான உறுதியான சூரியகாந்தி பூவாக மாறுவதை சாம் வியப்புடன் பார்த்தார். அதன் தங்க இதழ்கள் வானத்தை நோக்கிச் சென்றன. தனது சிறிய சூரியகாந்தி மலரைப் பற்றி பெருமிதம் கொண்ட சாம் அதை கிராமத்தின் வருடாந்திர மலர் போட்டியில் நுழைய முடிவு செய்தார். போட்டி நாளில் சாம் மற்றும் அவரது சூரியகாந்தி மலர்கள் வண்ணமயமான பூக்களின் வரிசைகளுக்கு இடையில் பெருமையுடன் நின்றன. ஒவ்வொன்றும் கடந்ததை விட அழகாக இருந்தன. நீதிபதிகள் வெற்றியாளரை அறிவித்த போது சாம் தனது மூச்சை பிடித்துக் கொண்டார். அவரது இதயம் எதிர்பார்ப்புடன் துடிக்கிறது. அவரது மகிழ்ச்சிக்கு அவர்கள் அவரது பெயரை கூப்பிட்டு அவரது சூரியகாந்தி பூவை கிராண்ட் சாம்பியன் என்று அறிவித்தனர். பரந்த புன்னகையுடன் சாம் தனது பரிசை ஏற்றுக்கொண்டார். ஒரு பளபளப்பான நீல ரிப்பன் மற்றும் அவரது சூரியகாந்தி இறுக்கமாக கட்டிப்பிடித்தார். அன்று முதல் சாமின் சூரியகாந்தி கிராமத்தின் பேச்சாக மாறியது. அதன் அழகை பார்த்த அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்தது. எனவே அவரது நம்பகமான சூரியகாந்தி அவரது பக்கத்தில். கடின உழைப்பு, பொறுமை மற்றும் ஒரு சிறிய மந்திரத்தால் எதுவும் சாத்தியம் என்பதை அறிந்த சாம் தொடர்ந்து பண்ணைக்குச் சென்றார்.